மனிதனாக பிறந்து விட்டால் மனித தன்மையை முழுமையாக அறிய வேண்டும். அதைத்தான் நான் யார் என்ற கேள்வி எழுப்பி அறிந்தார்கள். இப்பொழுது மௌனத்தில் இருந்தீர்கள், உங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏனெனில் மௌனமாக இருக்கும்போது எண்ணங்கள் நிற்பதில்லை. கருமையும் அத்தகைய இயக்க ஆற்றலுடையது. இரவும் பகலுமாக இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். பகல்ல எண்ணங்களாக சொல்றோம், இரவுல தூக்கத்துல கனவுன்னு சொல்றோம். அந்த கருமையும் இயங்கிக் கொண்டே இருக்கும். உடல்ல உள்ள ஒவ்வொரு உயிர் துகளாகிய ஆகாசம், அதிலிருந்து துகள்கள், இறை துகள்கள், அதை ஈத்தீரியல் பார்ட்டிகள் என்று சொல்வார்கள் விஞ்ஞானிகள், எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கும். அதனுடைய தச்சுழற்சியினாலேயும் அதனுடைய அமைப்பான விண்ணினுடைய தச்சுழற்சியினாலேயும் விரைவு பெற்ற அந்த துகள்கள் விலகி ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம உடல்ல அதே போல எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அத்தகைய துகள்களுடைய ஓட்டம் தான் காந்த ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல்னு சொல்றோம். உடலுக்குள்ளாக பேரியக்க மண்டலம் முழுமையும் ஓடும்போது அது வான்காந்தம். இந்த உடலுக்குள்ளாக வெளியே நடக்கக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மன இவைகளை உணரக்கூடிய ஐம்புலன்கள் மூலமாக அனைத்தையும் உணர்கிறோம். உணர்றது யார் என்றால் இந்த 5க்கு மேலாக நுண்ணிய அலையாக உள்ள அதே மனம்தான் உணர்கிறது. அத மனதுக்கு அடிப்படை என்ன என்று பார்ப்போமே ஆனால், கடல்ல அலையை பார்க்கிறோம். அலை என்பது என்ன? நீரின் அசைவு நிலை. அப்போ அந்த அசைவை நிறுத்தி விட்டால், இல்லை அதுவே நின்று விட்டால் என்ன இருக்கும்? நீர்தான் மிச்சம், நீர்தான் உட்பொருள். அதே போன்று மன அலை என்பது அறிவு என்ற பேராற்றல்ல இருந்து வரக்கூடிய அலைதான். அறிவு என்பது என்ன? இறைநிலையேதான் எங்கும் நிறைந்து ஊடுருவி இருக்கிறது. இப்போ ஜீவன்கள்ல அறிவாகவும் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அறிவாக இருந்தாலும் அறிவினுடைய இயக்கம் முழுமை பெற்ற இடம் மனிதனுடைய உருவம்தான். அப்போ மனம் அடங்கினால் என்ன ஆகும்? இறைநிலைதான். அந்த இறைநிலைதான் ஆதியில தன்னிருக்கத்தினாலே துகள்களாகி அவைகள் மேலும் சூழ்ந்தழுத்தமான இறையாற்றலால விரைவான சுழற்சி ஏற்பட்ட போது அது காந்தமாயிற்று. இப்போ அந்த காந்த நிலை என்ன என்று கவனிப்போம். இறைநிலையினுடைய துகள் அது எங்கே இருந்தது? எப்படி இருந்தது? சுத்த வெளியாக இருந்தது. அப்போ இடமாக இருந்ததே இப்போ பொருளாயிற்று. அதை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால இயக்கமாயிற்று. அப்ப இடம், பொருள், இயக்கம் என்ற மூன்றுமே ஒரே ஆற்றல் தான், இறை ஆற்றல் தான். இதைதான் இடம், பொருள், ஏவல் என்று சொல்வார்கள்.